KN தலையில் கத்தி இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. KN மேலே எஃப்ஐஆர் போடுங்க. இந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் அமலாக்கத்துறை இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அதில் சட்ட சிக்கல் பெருசாக இருக்குது. அமலாக்கத்துறைங்கிறது மத்திய அரசாங்கம், லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது மாநில அரசாங்கம், காவல்துறை. இந்த இவங்களுக்கு நம்ம இங்கே பண்ணுற அத்தனை தப்புக்கும் மாநில அரசாங்கம் போலீஸ் தான் எஃப்ஐஆர் போட முடியும். மத்திய அரசாங்கத்தின் இவங்க அமலாக்கத்துறை போட முடியாது சட்டம். அவங்களுக்கு தனி சட்டம், அவங்களுக்கு PMLA ஆக்டுன்னு இருக்குது. நமக்கு இங்கே IPC, CRPC, இப்போ பார்த்திங்கன்னா BNSS அப்படின்னு வந்துடுச்சு. இந்த சட்டங்கள் தான் மாநில அரசுக்கு செல்லும். அப்போ மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த அமலாக்கத்துறை இங்கே வரணும் அப்படின்னா மாநில அரசாங்கத்தில் நடந்த தவறுக்கு மாநில அரசாங்கம் ஒரு எஃப்ஐஆர் போடணும். அவங்களுக்கு அதில் இருக்குது. அந்த மாதிரி சட்டத்தில் PMLA ஆக்டில் ஷெட்யூல்டு அஃபென்ஸ், ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு 2 இருக்குது. ஸோ அவங்க மாநில அரசாங்கத்தில் ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் தான் அவங்க அந்த வழக்கில் கைது செய்ய முடியும். அதுக்கு தான் கேட்குறாங்க எஃப்ஐஆர் போடுன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாலின் எஃப்ஐஆர் போட்டாத எலெக்ஷன் வர, எஃப்ஐஆர் போட்டால் நேருவை கைது பண்ணிடுவாங்க, எனக்கு நானும் மாட்டிக்குவேன். ஏன்னா நேரு பக்காவாக பங்கு கொடுக்குறாரு மாநில இவங்களுக்கும் கட்சி தலைமைக்கும் இவங்களுக்கும் பங்கு கொடுக்குறதா தான் எல்லா இதுலேயும் வருது செய்தி. அதனால் பயப்படுறாங்க, நம்மளும் மாட்டிக்குவோம். ஒன்று, எலெக்ஷன் டைமில் நேரு அரெஸ்ட் பண்ணிட்டா, நேருவை கைது பண்ணிட்டாங்கன்னா திருச்சி போயிருமே, திருச்சியில் வேலை செய்ய ஆள் இருக்காது. இந்த 2 பயத்தால் லஞ்ச ஒழிப்புத்துறையை போடாதன்னு அரசியல்வாதிகள். இப்போ கடைசி இதெல்லாம் பார்த்துட்டு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, உடனடியாக எஃப்ஐஆர் போடு அப்படின்ட்டாங்க. எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சொல்கிறேன், காப்பி கேட்பாங்க. யார் உங்களுக்கு அமலாக்கத்துறை. இவங்க காப்பி கொடுத்தாகணும். எஃப்ஐஆர் போட்டால் உங்களுக்கு ஆன்லைனில் போடணும். காப்பி கையில் கிடைத்த மறுநாள் நேருவின் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நேருவின் வீட்டுக்கு செந்தில் பாலாஜி எப்படி கைது செய்தார்களோ அது மாதிரி அவரை கைது செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ என்ன ஆகும், எலெக்ஷன் டைமில் அவரை கைது செஞ்சுட்டா இவங்களுக்கு தான் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லையே, நமக்கு அசிங்கமாக இருக்கும், மான மரியாதை போகணும். அவங்களுக்கு இல்லை. எலெக்ஷன் டைமில் கைது செஞ்சால் திருச்சிக்கு வேலை செய்ய ஆட்கள் இல்லையே.